வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். டெல்லி பயணம் கூட்டணி குறித்து செய்தியாளர்களிடம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசினார். அப்போது கட்சி வளர்ச்சி முக்கியமா, தமிழக மக்களின் நலம் முக்கியமா என கேட்டால் மக்களின் நலம் முக்கியமாக உள்ளது. இதையெல்லாம் பேசியுள்ளனர். மூத்த தலைவர்கள் ஆலோசனை நடத்துகின்றனர். கூட்டணி தொடர்பாக தலைவர்கள் பேசுவார்கள். மாநில தலைவராக எனது கருத்து ஆலோசனைகளை கூறியுள்ளேன். தமிழகத்தில் 2026 திமுகவை ஆட்சியில் இருந்து இறக்க வேண்டும் என்ற தொண்டர்களின் கருத்தை தெரிவித்துள்ளோம். கூட்டணியை பற்றி இப்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று அண்ணாமலை கூறினார். மேலும் தவேக பொதுக்குழு மற்றும் விஜய் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த அண்ணாமலை, நடிகர் விஜய் கட்சி ஆரம்பித்து எத்தனை முறை வெளியே வந்தீர்கள், எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீர்கள், எத்தனை முறை மண்டபத்தில் கூட்டம் போட்டீர்கள் என விஜயை நோக்கி காட்டமாக கேள்வி எழுப்பினார். ஆனால் மக்கள் ரெண்டு விஷயத்தை பார்ப்பாங்க. மக்கள் எல்லாமே ரெண்டு விஷயத்தை பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் கால் கடக்க மீனவர்கள் அழைத்து கொண்டு வாரம் டெல்லியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நேற்று ட்ரெயின் விடுறோம். இன்றைக்கி மீனவ பிரச்சனையை தீர்ப்பதற்கான போராட்டத்தில் இருக்கோம். போன வாரம் வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சியில் இருக்கோம். போராட்டம் பண்ணுறோம், கைதாகிறோம், டாஸ்மாக் ஊழலை பற்றி பேசுகிறோம், வீதி வீதியாக போகிறோம். இது ஒரு அரசியல். கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் 3 முறை வெளியே வருவது அது ஒரு அரசியல். இந்த அரசியலை மக்கள் பார்ப்பாங்கல்ல. கட்சி ஆரம்பித்து எத்தனை முறை வெளியே வந்தீங்க, எத்தனை முறை ஏசி காரை தாண்டி வெளியே வந்தீங்க, எத்தனை முறை மண்டபத்தில் மீட்டிங் போட்டீங்க. அதனால் சகோதரர் விஜயாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் பேசுவதற்கு உரிமை இருக்குது. ஆனால் களத்தில் மக்கள் யாருக்கு யார் எதிரின்னு ஒரு ஓட்டர் முடிவு பண்ணுறாங்க, ஒரு வாக்காளர் முடிவு பண்ணுறாங்க, ஒரு தமிழ் சொந்தம் முடிவு பண்ணுறாங்க. எப்படி முடிவு பண்ணுறாங்க? உங்களுடைய தொலைக்காட்சியில் எல்லா கட்சியும் பார்க்குறாங்க. வீரவசனம் மட்டும் பேசுகிறாங்களா, வாய்ச்சவடால் விடுறாங்களா, சினிமா டைலாக் பேசுகிறாங்களா, இது ஒரு கட்சி. களத்தில் வேலை செய்கிறாங்களா, பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறாங்களா, மக்களோடு மக்கள்லாம் நிற்கிறாங்களா, இது ஒரு கட்சி. அதனால் யாரையும் இந்த நேரத்தில் நான் குறை சொல்ல, எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்லட்டும். நான் சொல்வது கம்பேரிசன். இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரியாக நின்று கொண்டிருக்கின்றோம் என்றால் நாங்கள் எத்தனை பேர் கைதானோம் கணக்கு போட்டு பாருங்கள். தமிழக அரசியல் களத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் அதிகமாக கைது செய்யப்பட்ட தொண்டர்கள் யார்? பாரதிய ஜனதா கட்சி. அதிகமாக முடக்கப்பட்ட கட்சி எது? பாரதிய ஜனதா கட்சி. எத்தனை முறை பாரதிய ஜனதா கட்சி கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கூட்டம் நடத்தணும்? பாரதிய ஜனதா கட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு அனுமதி கொடுக்கல, கோர்ட்டுக்கு போய் அனுமதி வாங்கி கோயம்புத்தூர் கொண்டு இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்கல்ல. அதனால் வாய்ச்சவடாலா, வெறும் பேச்சா, சினிமா டைலாகா, களத்தில் வேலையா மக்கள் பார்க்குறாங்க. ஏன்னா அதே டிவியில் எல்லா தலைவர்களும் உங்கள்கிட்ட பேசும் பொழுது நாங்கள் எங்களுடைய வேலையை தமிழக மக்கள் முன்னால் வைத்திருக்கின்றோம், உங்களுக்காக பணி செய்கிறோம், மக்கள் முடிவு செய்யட்டும் யார் யாருக்கு எதிரி. நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தப்பை சுட்டி காட்டுவதில், திருத்துவதில், மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வதில், தீர்வு கொடுவதில், போராடுவதில் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு முதன்மையான கட்சியாக இருக்கு. இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தலை அடுத்த ஆண்டில் தமிழகம் காணப்போகிறது. 2 பேருக்கு இடையில் தான் போட்டி. தவேகவுக்கும் திமுகவுக்கும் தான் தேர்தலில் போட்டி நிலவும் என்று கட்சி பொதுக்குழுவில் நடிகர் விஜய் பேசினார். பிரதமர் மோடியை குறிப்பிட்டு பேசிய விஜய், ஏன் ஜி தமிழ்நாடு என்றால் ஏன் ஜி அலர்ஜி என்றார். பிரதமர் குறித்த பேச்சுக்கு பதிலளித்துள்ள தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் ராம ஸ்ரீனிவாசன், தமிழகம் என்றால் மோடிஜிக்கு அலர்ஜி கிடையாது, தமிழகம் என்றால் மோடிஜிக்கு எப்போதும் எனர்ஜி தான் என்று கூறியுள்ளார். நீங்கள் செய்ய நினைக்கும் கதையாடல்களுக்கு பின்னால் இருக்கும் சூழ்ச்சி ஒருபோதும் நிறைவேறாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பதால் தான் தமிழகத்தை நோக்கி முதலீடுகள் வந்து குவிக்கின்றன என கூறியுள்ள முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை பூதாகரமாக்கி மக்களை குழப்பவும் திசை திருப்பவும் எதிர்க்கட்சிகள் நினைக்கின்றன. அவர்களின் தீய எண்ணத்துக்கு சில ஊடகங்களும் துணை போவது வேதனை அளிக்கிறது என்றார். போலீசுக்கு எதிராக அதிமுக மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் அளித்த புகாரை விசாரிக்காமல் முடித்து வைத்த மனித உரிமைகள் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு அதிக வரி விதிப்பது என்று ட்ரம்ப் முடிவெடுத்தால் அது நம் நாட்டுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்று முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பொதுமக்களை கொள்ளையடித்தவர்கள் கொள்ளையடித்த பணத்தை திருப்பிக் கொடுக்க வேண்டும். இரவும் பகலும் விமர்சிக்கப்படும் அமலாக்கத்துறையானது இதுவரை 22,000 கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றியுள்ளது. இந்த பணமானது திருடப்பட்டவர்களிடம் கொடுக்கப்பட உள்ளது என பிரதமர் மோடி கூறியுள்ளார். டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் கட்டுக்கட்டாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எந்த நீதித்துறை பணிகளையும் தற்காலிகமாக ஒதுக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது.
பாகிஸ்தானில் வாழும் சிறுபான்மையினர் நிலையை உன்னிப்பாக இந்தியா கண்காணித்து வருகிறது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜ்யசபா எம்பி இம்ரான் பிரதாப் கார்கி இன்ஸ்டாகிராம் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட கவிதை தொடர்பாக அவர் மீது குஜராத் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதற்கு எதிராக காங்கிரஸ் எம்பி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் அபய சோஹா மற்றும் உச்சால் புயான் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இம்ரான் கார்கி மீது குஜராத் போலீசார் பதிவு செய்த வழக்கை ரத்து செய்த நீதிபதிகள் தொடர்ந்து கூறியதாவது: பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரத்தை பாதுகாப்பதில் நீதிமன்றங்கள் முன்னணியில் இருக்க வேண்டும். பேச்சுக்கள் மீதான கட்டுப்பாடு நியாயமானதாக இருக்க வேண்டுமே தவிர கற்பனையானதாக இருக்கக்கூடாது. அரசியலமைப்பு சட்டம் 19 கீழ் 1 என்று அளிக்கப்பட்ட சுதந்திரத்தை மீறுவதாக சட்டப்பிரிவு 19 கீழ் 1 இருக்கக்கூடாது. எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரம் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 21 கீழ் அளிக்கப்பட்டுள்ள கௌரவமான வாழ்க்கைக்கான உறுதிமொழியை தொடர முடியாது. ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் எதிர்கருத்துக்களை பதில் கருத்துக்கள் மூலம்தான் எதிர்கொள்ள வேண்டுமே தவிர ஒடுக்குமுறை மூலம் அல்ல. கவிஞர்கள், டிராமா, படங்கள், ஸ்டாண்ட் அப் காமெடி, நையாண்டி மற்றும் கலை உள்ளிட்ட இயக்கங்கள் வாழ்க்கையை இன்னும் அர்த்தமாக உள்ளதாக மாற்றுகின்றன என்று நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மியான்மரின் வடகிழக்கு நகரமான சகாயங்கிலிருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் 10 மீட்டர் ஆழத்தில் முதலில் சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 7.7 பதிவானது. தொடர்ந்து 6.4 பிறகு 4.8 அடுத்தடுத்து 2 நிலநடுக்கம் ஏற்பட்டன. பல கட்டிடங்கள் சரிந்துள்ளன. 40க்கும் மேற்பட்ட மக்கள் மாயமாகி உள்ளனர். அவசரகால மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.